அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகன்கோபி. இந்த விமான பயணம் என்பது எனக்கு எங்க தோணுச்சு அப்படின்னா, முதல்ல என் தங்கச்சி அர்ச்சனா தங்கச்சி அவதான் எனக்கு கூட்டு போறதுக்கு ஆசைப்பட்டு ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஃபிளைட்ல கூட்டு போன ஆசைப்பட்ட ஒரு பெரிய ஆத்மா. எனக்கு ஃபிளைட்ல போறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, வசதியும் கிடையாது. அப்ப என் தங்கச்சி நான் ஃபிளைட்டுக்கு போறேன், நான் போலாம் அப்படின்னா நான் போக முடியாம போச்சு. அந்த ஒரு வருத்தம் இருக்குல்ல, பெரிய வருத்தம். நான் அண்ணாந்து பார்த்துருக்கேன் விமானத்தை, எப்படா இதுக்குள்ள போவோம், எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம். நமக்கு வசதி கிடையாது, ஆனா ஆசைக்கு காசு. எல்லாருக்கும் ஏரியா போறது எல்லா மக்களுக்கும் ஆசைக்கு காசையா இருக்கும், ஆனா அதுக்கான வசதி வாய்ப்பு இருக்காது. அந்த வாய்ப்பு இல்லாதவன் தான் நான். அதுதான் காலகட்டத்துக்கு போச்சு, அதுவும் ஃபிளைட்ல போகணும். ஃபிளைட் விமானம் போது ரொம்ப அழகா இருக்குது. இதை ஏன் எல்லாரும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு நாங்கள் வருஷம் எல்லாரும் போவோம். அதுக்கப்புறம் அருண் தம்பி பேசும்போது, ஏன்னா நான் இதை பண்றேன்னா அப்படின்னு அருண் தம்பி முன்னாடி நிறைய விஷயம் நான் சிங்கரில் படிச்சவன். ஒரு சூப்பர் ஸ்டார் பிசா கடை வச்சிருக்கேன். ஒரு பெரிய கம்பெனி வேலை பார்த்துருக்காரு. வேலையெல்லாம் வச்சுட்டு இந்த குழந்தைகளுக்காக வேலை பார்த்துட்டே இருக்கேன். யாருன்னா கேன்சர்ல பாதிக்கப்படுற மக்கள் யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் மருத்துவ உதவி பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா போதும், யாருங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மருந்து அனுப்புவான். அவங்களுக்கு தேவை விஷயம் எல்லாத்தையும் பண்ணுவான். பெரிய ஆத்மா. இந்த ஆத்மா இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட இருந்து பெரிய சந்தோஷம். பணம் எப்போட சம்பாதிக்கிறேன், மக்களை சம்பாதிக்க முடியாது. ஒருத்தர் சந்தோஷம் இன்னொருத்தர் சிரிக்க வைக்கிறது இந்த காலகட்டம் மோசமான கட்டமாக. இன்னொரு சிரிக்கும் போது நான் சிரிச்சிருவேன். சந்தோஷத்தை கடத்தணும் பண்ணிட்டாங்க மட்டுமே. அவரும் சந்தோஷம் கடத்திட்டே இருக்கேன். அதில் நானும் என் தங்கச்சி கடத்தினாங்க. அப்போ கனியை நகரி போகிறது, நான் கனி நடத்த சொன்னா அண்ணா இந்த மாதிரி நான் குழந்தையில கூட்டு போறேன் அப்படின்னா, அண்ணா மறுபேச்சு கிடையாது. நீ பிறந்த நாள் நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும், கோயிலுக்கு போயிருக்கணும், வீட்டில் இருந்து எல்லாம் நிறைய போயிருப்பாங்க. எதுவுமே சொல்லாம தம்பி நான் வந்து தம்பி அவ்வளோ தம்பி அப்படின்னு சொன்னாரு. முடிச்சுட்டு சொல்லும் போது அவ்வளோ உண்மையாக என்ன பண்ணணும், நான் எதாவது பண்றேன் அப்படின்னா, எதுவும் பண்ணுவாங்க வந்தா இல்ல தம்பி நான் பண்றேன் அப்படின்னு நான் துணி கொடுத்துட்டேன் அப்படின்னு முதல்ல. அண்ணா இல்ல நான் பெருசாக செய்யறேன் அப்படின்னு எவ்வளவு சொல்லிட்டே இருந்தாரு. அதான் உண்மை. முதல்ல நிறைய செய்யறேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒண்ணு பண்ணிடாரு. அதெல்லாம் ஒன்று வாங்க. நீங்க வந்தாலே இந்த குழந்தைய பார்த்தா சந்தோஷம். தங்கச்சி உடம்பு சரியில்லை, அவளுக்கு ஜுரம். ஃபோன் பண்ணி தங்கச்சி நாளைக்கு போறோம் அப்படின்னா அவளும் நான் வந்துடுறேன்னா எனக்கு ஜுரத்துக்கு மாத்திரை போட்டு வந்திருக்கா. அதுதான் என்ன காரணம், சந்தோஷத்தை கடத்த மட்டும்தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் ஏதாவது கொடுக்க போறேன், இல்லை அவங்க ஏதாவது கொடுக்க போறேன், எதுவுமே கிடையாது. அன்பு மட்டும் கடத்த போறோம். இந்த குழந்தையோட சந்தோஷம் மட்டும்தான். வாழ்கிற காலம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. சாவர காலத்துல வாழ்கிற காலம் புரியாது சொல்லுவாங்க. அந்த தேதி நம்ம நெருங்கி சில பயம் வந்து பயத்தை கடக்கிறதுக்கு எந்த காரணம் பாசிட்டிவா இருக்கும். மோடி தம்பி வாழத்தம்பி அப்படின்னா முடியாது. அவங்க சூழல் காய்ச்சல் என்னோட மதற்கு அப்புறம் 2 ஆண்டு வந்து இளையராஜோட பையன் வந்து அங்க இருக்க தம்பி 7 வந்திருக்காங்க, சாய் இருக்காங்க. எல்லா உறவுகளும் ஒன்னா சேர்ந்துடும். எதுவுமே வேற தொப்பு குடிக்க எல்லாம் என் தொப்பு குடி, இங்க தொப்பு குடி, அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜாலியா போய் அந்த சந்தோஷம் கடத்த போறோம். அவ்வளவுதாங்க. அதுக்கான இது முதல் துவக்கையில 2வது துவக்கம் தேன்மொழி மெமரி டெஸ்ட் மூலியமா இதை ஆரம்பிச்சு 2வது வருஷம் வரும். அதுக்கு முன்னாடி போயிட்டுதான் இருந்தோம். இப்ப இந்த கடத்தி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். நாளைக்கு என்ன வேலை எப்படின்னு தெரியாது, அதனால அவன்கிட்ட தர வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவன் பார்த்துப்பான், சூப்பரா பார்த்துப்பான், நல்லா பார்த்துப்பான். தங்கச்சி தெரிய இருக்கா, அவரும் தெரிய வாழ்ந்துட்டு இந்த டெஸ்ட் நிறைய பேர் இந்த குழந்தைங்க வந்துடும். எல்லாம் பிளாக் போட்டு வருவாங்க. அவங்களும் வாலிட்டு எல்லாரும் எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த குழந்தைங்க சந்தோஷக்காக மட்டும் இந்த சந்தோஷம் பெருக்கணும். அதனால உங்களோட வாழ்க்கை தெரிவிச்சா மட்டும் நீங்க எதுவும் கொடுக்க வேண்டாம், சந்தோஷத்தை மட்டும் குழந்தைங்க கொடுத்து போகும்.